ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் வருது வருது, விலகு விலகு வேங்கை வெளியே வருது. ஞாபகம் நினைக்கிறேன் கமல் பாட்டு. அட வேங்கை நான் தான் வந்துச்சு இல்லை. பிகே 11 ஆப்ஷன் நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்தது. பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மஷால் ஸ்போர்ட்ஸுக்கும் கபடி ஃபெடரேஷனுக்கும். நடக்காது, இந்த வருஷம் நடக்காது, போகாதெல்லாம் நான் ஸ்டார்டிங் வந்து அடிச்சு சொன்னேன். கண்டிப்பாக நடக்கும், இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். அதை எப்படி பிரேக் பண்ணுவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே. தட்டுறோம் தூக்குறோம், ஏன் வீடியோ போட லேட்டு அது சொல்லு முதல்ல அப்படிங்கிறீங்களா? நான் அமெரிக்கா யூஎஸ்ஏல இருக்கேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அண்ட் டென்வர்ன்ற ஊரில் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன், பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு. அதனால தான் டிலே ஆச்சு. 12 ஹவர்ஸ் பிஹைண்டு நாங்கள் இந்தியாவோட. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை காதால் 10 மணி இப்போ தான் நான் பேசுகிறேன். இப்போது டென்வர்லேருந்து ஃபோட்டோ கூட போட்டிருக்க பாருங்கள், டென்வர் ஃபோட்டோ. எனிவே, அண்ட் சாரி ஃபார் த டிலே. அண்ட் இனிமேல் ஆஸ் குயிக் as பாசிபிள் போட ஆரம்பிக்கிறேன். இந்த லைவ் கண்டிப்பாக வருவேன் ஆக்ஷன் நடக்கிற அன்றைக்கி. அது எனக்கு ஆட் டைம் தான், பட் இருந்தாலும் வெல்கம். லாஸ்ட் இயர் மாதிரி லாஸ்ட் இயர் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் சொன்னார், என்ன சார் மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டே. மறக்கவே மாட்டேன் அதை. எனிவே, மஷால் ஸ்போர்ட்ஸு அவங்க வந்து சீசன் 11 வந்து பிளேஸ் ஆக்ஷனை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 15th and 16th of August, இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளுக்கு 15th August. அண்ட் செலிப்ரேஷன் முள்ள இருப்போம் எல்லாரும். அன்றைக்கி தான் இந்த ஆக்ஷன் நடக்க போது மும்பையில். நியூ லோகோ வேறு ரிவீல் பண்ணியிருக்காங்க, புது லோகோ. இந்தியா ஃப்ளாக் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஜூலை 26th, அதான் நாளைக்கு 10th anniversary பிகேஎல் ஸ்டார்ட் ஆகி. ஆமாம், இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. கண்ணபடி கண்ணத்தை 10 வருஷம் ஓடி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சாக யூமும்பா வர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா ஃபாலோட் பை மெனி பீப்புள். ஐபிஎலுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா அது கபடி தான். அண்ட் 10 சீசன் முடிஞ்சு போச்சு. இதுவும் செகண்ட் ஸ்போர்ட்ஸ் டு கம்ப்ளீட் 10 சீசன் இன் இந்தியா. ஐபிஎலுக்கு 17னா இது செகண்டு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டே இருக்கும் ஐபிஎல்கிட்ட. அண்ட் மோர் அண்ட் மோர் ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிச்சிட்டே இருக்குது. வாட்ச் நேஷ்னலி அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, குளோபலியும் ஃபேமஸ் ஆகிட்டே வருது கபடி. உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக ஏஷியன் கேம்ஸ் நடந்ததாகட்டும், அண்டர் 19 நடந்த கபடி ஆகட்டும். ஈரான் தான் நம்ம க்ளோஸாக வந்துட்டுருக்காங்க. மெயின் காரணம் பிகேஎல் தான். பிகேஎல்ல நிறைய ஈரானியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. மற்ற கண்ட்ரி பிளேயர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களும் அவங்க கண்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நைஸ், குளோபல் ஆகிட்டே போகுது இந்த ஸ்போர்ட்ஸு. ஆல் ஓவர் த வேர்ல்டு வெரி சூன் குளோபலைஸ் ஆகிடுச்சுன்னா ஃபுட்பால் மாதிரி ஆகிடும். வெரி நைஸ். அண்ட் மெனி ஓவர்சீஸ் பிளேயர் இந்த வாட்டி கண்டிப்பாக வருவாங்க. அண்ட் நத்திங் அபவுட் பர்ஸ். எவ்வளோ லாஸ்ட் டைம் 5 கோடி, அதே 5 கோடி தான் இருக்க போதா, இல்லை இன்க்ரீஸ் ஆக போதா? கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகாது. அதை பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க. அண்ட் ரிட்டன்ஷன் பாலிசியும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ரீகேட்டகரைஸ் லிஸ்ட் என்ன ஆகும், யார் ஏ பி சி, ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ, எதுவுமே இது வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணல அவங்க. பட் மேபி வெரி சூன் அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். ஏன்னா ஆக்ஷன் டேட்டை முதல்ல சொல்லிடுவோம். அப்புறம் எத்தனை பிளேயர் வச்சுக்கலாம், எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர், எத்தனை என்ஒய் பிளேயர், எத்தனை எக்ஸிஸ்டிங் பிளேயர், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் வெரி சூன். இதெல்லாம் ஐடியாவில் வச்சுட்டு தான் ஆகஸ்ட் 15 ஆக்ஷனுக்கு அங்கே வர முடியும். ஆக்ஷனுக்கு வந்து அதுலேருந்து 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்பீங்க. மோஸ்ட் ப்ராபப்லி எண்ட் ஆஃப் செப்டம்பர் இல்லை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே 1 மாதம் வேலை இருக்கா. பிளேயர் எல்லாம் ஜெல் ஆகணும், எல்லோரும் ஒன்றா வரணும். கோச்சு கூட, அசிஸ்டன்ட் கோச்சு கூட, ஏற்கனவே இருக்கிற பிளேயர்ஸ் கூட, உதயகுமார் ஆகட்டும், சேர்லதன் ஆகட்டும், எல்லாரும் அவங்களை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கே 1 மாதம் எல்லா டைமுக்கும் கொடுப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி அக்டோபர் ஆகிடும். அதுக்குள்ளே கிரிக்கெட் கேலண்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ ஸ்ரீலங்கா போயிடுற மேட்ச் ஆகட்டும், அப்புறம் பங்களாதேஷ் வருது, அப்புறம் டிசம்பராக தான் இந்தியா போகுது ஆஸ்திரேலியாவுக்கு கிரிக்கெட் விளையாட. ஸோ அது வரைக்கும் கிரிக்கெட் கூட கிடையாது அக்டோபர் நவம்பரில் மேஜர் டோர்னமெண்ட்டு. ஆஸ் யூஷுவல் லைவ் வரும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் எல்லா மேட்சுக்கும் எங்கள் ரிவ்யூலாம் வரும். தட்டுறோம் தூக்குறோம் இந்த வாட்டி. ஆமாம், போன வாட்டி மாதிரி கதையெல்லாம் வேலைக்காகாது. இந்த பஜன் எல்லாம் இவர் உடம்பு சரியில்லை, அவர் உடம்பு சரியில்லை, அவர் 10 நிமிஷம் விளையாட விடுறது, இவர் 5 நிமிஷம் விளையாட வருது. ஹோம் கிரவுண்டில் 4 மேட்ச் தோற்றோம். அண்ட் நம்ம மட்டும்தான். அந்த மாதிரி நடக்காது. சேர்லதன் ஆகட்டும், உதயகுமார் ஆகட்டும், தே ஆர் வெரி ஸ்மார்ட் கோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோச் வர. அதை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன். யாரோட ப்ராக்டிஸ் எல்லாம் அது எப்போ நடக்க மாதிரி தான். கோச் கார்னர், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வரோம். அண்ட் ஸ்போர்ட் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். தட்டுறோம் தூக்குறோம் அந்த வாட்டி. உன்னால் முடியும் தம்பி எவ்வளோ நாள் ஆச்சுப்பா அதை பாடி. நெருங்கிடுச்சுல்ல, ஓடி போச்சு நாட்கள். இதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா போன பிகேஎல் 10 டிசாஸ்டர் மறந்துட வேண்டிதான். அந்த பரோட்டா சோற மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்லேருந்து எழுது. அந்த கதை தான் பார்ப்போம். இனிமேல் இந்த ரீகேட்டகரைஸ் லிஸ்ட்டு என்னென்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் ஒன்று வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். யார் எங்கெங்கே போக வாய்ப்பு இருக்குது, யார் ரிலீஸ் ஆவா, யார் ரிட்டைன் ஆவா, யாரை வச்சுப்பா, எந்த டீம் வச்சுப்பாங்க, எந்த டீம் நானே விட்டுட்டு போகிறேன்னு வெளில போகிறாரு, பவன் ஷராவத் ரிலீஸ் ஆவாரா, நவீன் எக்ஸ்பிரஸ் அங்கே தான் இருக்க போகிறா, தமிழ் தலைவாசி யார் எடுக்க போகிறாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு. கண்டிப்பாக உங்கள் ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்க. அதேமாதிரி என்னோட இன்னொரு சேனல்லையும் நிறையா சினிமா பற்றி பேசியிருக்கேன், இந்தியன் 2 அதை பற்றிலாம்.
பாலா ஸ்பீக்ஸில் அதை பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுங்க. ரைட். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து சொல்லுங்கள். டிலே ஆனதுக்கு ஒரே காரணம் அமெரிக்கா. இப்போ தான் -12 அதனால தான். ஒரே பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.